2 நாள் 3 நாள் தனிமையாக இருந்தாலே நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 3 மாதம் வரைக்கும் தனிமை சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். பிஎன்எஸ் செக்ல செக்ஷன் 11 and 12 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த அஃபென்சஸ்க்கெல்லாம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாமோ அந்த கடுங்காவல் தண்டனையை தனிமை சிறை தண்டனையாக கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் கொடுக்கப்படுகிற தனிமை சிறையானது மேக்ஸிமம் 3 மாதம் வரைக்கும் தான் கொடுக்கலாம். எல்லா அஃபென்ஸுக்கும் 3 மாதம் கொடுக்கலாமா அப்படின்னா கிடையாது. கொடுக்கப்படுகிற கடுங்காவல் தண்டனையானது 6 மாதத்துக்கு உள்ள கொடுக்குற மாதிரி அஃபென்சஸ்க்கு மேக்ஸிமம் 1 மாதம் வரைக்கும், 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் கொடுக்குற தண்டனைக்கு மேக்ஸிமம் 2 மாதம் வரைக்கும், 1 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்குற அஃபென்சஸ்க்கு மேக்ஸிமம் 3 மாதம் வரைக்கும் தனிமை சிறை தண்டனையை கொடுக்கலாம். அப்போ 3 மாதம் மொத்தமாக கொடுக்கலாமா அப்படின்னாலும் கிடையாதுங்க. அதாவது 3 மாதத்துக்குள்ள கடுங்காவல் தண்டனை கொடுக்குற அஃபென்சஸ்க்கு 1 மாதத்துக்கு மேக்ஸிமம் 14 days வரைக்கும் கண்டினியூஸாக கொடுக்கலாம். அதே மாதிரி 3 மாதங்களுக்கு மேலே கடுங்காவல் தண்டனை கொடுக்குற அஃபென்சஸ்க்கு மேக்ஸிமம் 7 days தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செக்ஷன் 12 சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் இந்த அஃபென்சஸ்லாம் நம்ம இந்த மாதிரி தண்டனைலாம் நம்ம அதிகமாக கேள்விப்படலை? அதுக்கும் காரணம் இருக்குங்க. உன்னிகிருஷ்ணன் விஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இந்த கேஸில் தான் ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேசஸ்க்கு மட்டும் தனிமை சிறை தண்டனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.